வணக்கம் நிகிதா. திருப்பூர் அருகே 24,000 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய வழக்கில் அரசி கடத்தும் கும்பலை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகள் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு லாரி, ஈச்சர் வேன் மற்றும் சரக்கு ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை ஐஜி ரூபேஷ் குமார் மீனா அவர்களின் உத்தரவுப்படி எஸ்பி பாலாஜி சரவணன், டிஎஸ்பி ராஜபாண்டியன் ஆகியோர் மேற்பார்வையில் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த ஆட்டையம்பாளையத்தில் உள்ள குமார் மாடர்ன் ரைசிங் மில்லிற்கு 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி எடுத்து வருவதாக எஸ்பி பாலாஜி சரவணனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் டிஎஸ்பி ராஜபாண்டியன், ஆய்வாளர் ராஜகுமார், உதவி ஆய்வாளர் குப்புராஜ், மாவட்ட வழங்கல் அலுவலர் ரவிச்சந்திரன், மாவட்ட பறக்கும் படை தாசில்தார் ரவிச்சந்திரன் மற்றும் போலீசார் ஆட்டையம்பாளையம் பகுதியில் உள்ள குமார் மாடர்ன் ரைசிங் மில்லில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசால் இலவசமாக வழங்கப்படும் அரிசிகளானது மூட்டை மூட்டையாக 24,000 கிலோ இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று முன்தினம் மில்லின் உரிமையாளர் தண்டபாணி, மில்லின் மேலாளர் விஜயகரன் ஆகிய இருவரை கைது செய்து 24,000 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். அரிசி மூட்டைகளை மில்லுக்கு எடுத்து வந்த முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் ரேஷன் அரிசி கடத்தும் ரேஷன் அரிசி கும்பலை சேர்ந்த சத்தியகாந்தி, லாரி டிரைவர் மணிகண்டன், கருப்புதுரை ஆகிய 3 பேரை கைது செய்து அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்தி வந்த லாரி, ஈச்சர் வேன் மற்றும் ஒரு சரக்கு ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். ஏற்கனவே இவ்வழக்கில் குமார் மாடர்ன் ரைசிங் மில்லின் உரிமையாளர் தண்டபாணி, மில்லின் மேலாளர் விஜயகரன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நிகிதா.